சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரியவர்களா இருந்தாலும் வாங்க தம்பி, நல்லா இருக்கீங்களா? மழை தண்ணி நல்லா பெஞ்சிருக்கா? நல்லா மாடு ஆடு மாடு கோழி குஞ்சு நல்லா இருக்கா? குஞ்சு எங்க அப்படியேதான் கிடக்கு. கோழி குஞ்சு ஆமா, அப்பப்ப போய் மாட்டு ஆஸ்பத்திரிக்கு போய் அப்பப்ப ஊசி போடணும்ல. கையை விட்டா உள்ள போய் ஏன்னா சொன்ன மனிதனுக்கு உடம்புல காய்ச்சல் வந்துருச்சுன்னா மருத்துவர் நாடி ஊசி போடுறோமா இல்லையா? அந்த மாதிரி குஞ்சுக்குன்னு ஒண்ணுன்னா காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஏன் அப்படி சொல்றாங்க? என்னதான் பொண்ணு குஞ்சு பேர்ல அட வைக்க முடியுமா? இல்லடா தம்பி, இப்ப குயில் வந்து முட்டையிட்டு அடகாத்து குஞ்சு பொரிக்காது. ஆமா, குயில் வந்து காக்கா கூட்டுக்குள்ளதான் முட்டையிட்டு போயிருந்த காக்கா என்ன நினைக்கும், நம்ம முட்டை அப்படி நினைச்சு அடகாத்து குஞ்சு பொரிச்ச உடனே குஞ்சு வளர வளர நீண்டும் குயில் குஞ்சுடைய வாழு நீண்டும். அப்பதான் அது நினைக்குமா, ஆகா இது நம்ம குஞ்சு இல்ல. குயில் குஞ்சு வந்து கூவ ஆரம்பிக்கும். ஏன்னா குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. ஏன்னா அதுக்காகத்தான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆக நம்ம குஞ்சு இல்ல இது அப்படின்னு கொத்தி விரட்டி விட்டுறான். ஆமா, அதுக்காகத்தான் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஏன்னா கொக்கு வரக்க வந்த குளக்கரையும் வண்ண குருவி வரக்க வந்த வனத்துறையும் கோழி பறக்கும் தன் குஞ்சை நினைந்து குஞ்ச நினைச்சு கருடனாகப்பட்டது குஞ்ச தூக்கிட்டு போகும். நம்ம பெத்த பிள்ளை தூக்கி போது இந்த கருடன் என்று அது பாசத்தை பாரு. இதுவும் பறக்குமா? பறந்து போய் இது பறக்கிற பார்த்த உடனே அந்த கருடா அப்படி புடிய விட்டுரும். புடிய விட்டா குஞ்சு கீழே வந்துரும். குஞ்ச கூட்டிட்டு வந்துடும். அதான் கோழி பறக்கும் தன் குஞ்சை நினைந்து மதுரை ஆளுகின்ற எந்தாய் மரகதவல்லி மீனாட்சியே உன் ஆட்சியில என்னாலும் கடம்பவனம் என்று சொல்லக்கூடிய தூங்கா நகரம் என்ற மதுரையில என்னாலும் மீன் கொடி பறக்கும் அம்மா என்றார். மீன் கொடி தான் பறக்குது. ஏன்னா மதுரைக்கு மீன் கொடி. ஆமா, சோழ நாட்டுக்கு என்ன கொடி? புலிக்கொடி. புலிக்கொடி. சேர நாட்டுக்கு வில்லம்பு. அதான் மாடு கட்டி போரடித்தால் மாளாது என்று சொல்லி யானை கட்டி போரடித்த நாடு சோழவள நாடு. அதான் சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேளமுடைத்து, இந்த தொண்டை நாடு சார்ந்தோர் உடைத்து என்றார்கள். எங்கள் நாடு அப்பேற்பட்ட நிலம் குறிஞ்சி நிலம். குறிஞ்சிதாங்க. இந்த குறி இடத்துல நீங்க வந்திருக்கீங்க. நான் காவ காத்துக்கிருக்கேன். ஆமா, சோத்துக்கு என்ன பண்றீங்க? சோத்துக்கு முக்குரோட்ல சுப்பிரமணியம் வேண்டாம். குலதெய்வம் முருகப்பெருமான். முருகன் தான் குலதெய்வம். ஆமா, ஏன்னா கடவுளை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார். எதற்குமே நமக்கும் அப்பாற்பட ஒரு சக்தியாக ஆண்டவன் துணையோடு தான் எந்த வேலையும் பார்க்க முடியும். ஆம் சாமி, இல்லையா? ஏன்னா இன்பம் வரும்போதுதான் தகப்பனை நினைக்கிறான் மனுஷன், துன்பம் வரும்போது தாயை நினைக்கிறோம். ஆமா, எப்படி எப்படி இப்ப நீங்க சொன்ன மாதிரி கால்ல ஒரு முள்ளு குத்திருச்சுன்னா ஆமா அம்மா வலி தாங்காம அழுகிறான். அந்த முள்ளை எடுத்துட்டு தேவையான சிகிச்சை காலுக்கு கொடுத்துட்டோம்னா இப்பதாண்டா சமமா இருக்கு அப்படின்றோம். ஆக இன்பத்தை தருபவன் தந்தை, துன்பத்தை சுமப்பவள். ஏன்னா பிறக்கும் போது அழுதுகிட்டே தான் பிறக்கிறோம். அத எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அது நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினிலே வளர்ப்புலதான் இருக்கு. இந்த பச்சை கிளிக்கோரு செவ்வந்தி பூவில் தொட்டிலை கட்டி வைத்தே, அது பட்டு தூகிலுடன் வண்ண சீரகினை மெல்லமைத்து வைத்தேன். நாராரோ என்று தாலாட்டு, இன்னும் யாராரோ வந்து பாராட்டு. எந்த குழந்தை
குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவராவரும் தீயவனாவரும் அன்னை வளர்ப்பதிலே அப்படின்னு நாங்க இல்லையா? ஆக அந்த மாதிரி இடத்துல ஒரு குடும்பத்திலே தாய் போய்விட்டால் அறுசுவை உணவு போயிடும், தந்தை போய்விட்டால் கல்விக்குரிய வாய்ப்புகள் போயிடும், தாரம் போய்விட்டால் சகலமும் போயிடும். அப்படி சொல்லுங்க. அந்த மாதிரி மாதா பிதா குரு தெய்வம் ஆக 4 பேர் வெற்றிமடியாக வாழணும். ஆமா, 4 பேர் போன வழிகளே போக வேண்டும். அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் அப்படின்னு மனிதனுக்கு சொன்னான் திருக்குறள். தெய்வத்தை பார்த்து மனிதன் சொல்ல வந்தான் திருவாசகம். தெய்வமே இறங்கி வந்து மனிதனுக்காக சொல்ல வந்தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையை சொல்ல வந்தவன் யார் தெரியுமா? அவன்தான் பரமாத்மா கண்ணன். கண்ணன் பாரதத்திலே வரவில்லை என்றால் மகாபாரதம் நகர்ந்திருக்குமா? இல்லையே. அதனாலதான் அப்பேற்பட்ட மகாபாரதத்திலே கண்ணன் வந்ததுனாலே மகாபாரதம் பெருமை கிடைத்தது. ஆமா, சொல்லுவாங்கல்ல, காசிக்கு மிஞ்சின தீர்த்தமும் இல்ல. ஆமா, காயத்ரி மந்திரத்துக்கு இணையான மந்திரம் இல்ல, ஏகாதேசிக்கு மிஞ்சிய விரதம் இல்ல, சுக்குக்கு மிஞ்சிய மருந்தும் இல்ல, சுப்பிரமணிய கடவுளுக்கு மிஞ்சிய தெய்வமே இல்ல. அப்பேற்பட்ட சுப்பிரமணிய கடவுளுக்காக நீங்க வந்திருக்கீங்க. நாங்க வந்திருக்கோம். ஏன்னா மனிதனுக்கு உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க வீடு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை எனில் ஜெகத்தனை அழித்திடுவோம் என்றால் முண்டாசு கட்டிய கவிஞன் பாரதி. அப்பேற்பட்ட பாரதி பிறந்த தமிழ் மண்ணில நீங்க வந்திருக்கீங்கன்னா பார்க்க நான் வந்திருக்கிறேன். நான் யாருங்கிறது நீங்க தெரிஞ்சுக்கிறேன். திருநாமம் என்னவோ நீங்க யாருங்கிறத நான் தெரிஞ்சுக்கிறேன். அப்படிங்களா? அப்ப கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் நல்லா இருக்கு. கேட்டா தானே முறைப்படி விஷயங்கள் வரும். அப்ப நான் யாரு நான் சொல்லட்டுமா? நாங்க சொல்லுங்க பாப்போம். எங்க அப்பா பிரம்மா, எங்க அப்பா நம்பி மன்னன், எங்க அம்மா கலைவாணி, எங்க அம்மா நங்கை மோகினி, எங்க தாத்தா மகாவிஷ்ணு, எங்க தாத்தா கவுண்டமணி, எங்க பாட்டி மகாலட்சுமி, எங்க பாட்டி நமிதா. வாயில வந்து அடிக்கிறான், எனக்கு அடைக்கிறானோ இறக்க மனசு. எங்க மாமா சிவபெருமான், எங்க மாமா வடிவேலு, எனக்கு அடைக்கிறான்ல. எங்க அத்தை சிவகாமி, எங்க அத்தை கோவிச்சரலா. ஆமா, கொங்கு தமிழ், கொங்கு தமிழ் பேசக்கூடியவங்க இல்ல. என்னங்க பாக்குறீங்க? சாப்பிட்டு போட்டுட்டு போவா. சாப்பிட்டு வாங்க, வெளியே கிளியே போயிட்டு வருவோம். வெளியே கிளிக்க போயிட்டு வருவோம். வாங்க, சாப்பிட்டு கீப்பிட்டு வரலாம். அப்புறம் சாப்பிட்டு கீ போட்டு சாப்பிட போட்டா கீ போட்டு சாப்பிட்டு போல கீ போட்டு எல்லாம் அந்த மாதிரி சாப்பிட்டு விட்டு போட்டு போங்க. அந்த மாதிரி கோவை தரலாம். உங்க அத்தை. ஆமா, சரி. எங்க மாமா ஆடியது அம்பலத்திலே. நம்ம எல்லாம் ஆடுவது கால செல்வராஜ் கொடுக்குற சம்பளத்துல. அதுல ஊர்ல கொடுக்குற சம்பளம் செல்வராஜ் கையில இருந்தா தர போறாரு. பூவண்டி கொடுக்குற மக்கள் கொடுக்குற சம்பளத்துல நமக்கு அவர் வாங்கி நமக்கு தர போறாங்க. ஆமா, அந்த அவர் வீட்டுல இருந்தா கொடுக்க போறாரு. ஊர்ல கொடுக்குறாங்க. ஆமா, அந்த ஊர்ல கொடுக்கறது நம்ம என்ன பண்ணணும்? தகுந்தாற் போல உழைக்கணும். ஆமா, ஏன்னா உழைத்து வாழ வேண்டும். பிறர் உழைப்பில் வாழப்படாது. சிரித்து வாழ வேண்டும். பிறர் சிரிக்க வாழக்கூடாது. ஆனா நீ எப்படியா வாழ்ற? பிறர் சிரிக்க வச்சாதான் உன்னைய பார்த்து ஊரே சிரிக்குது. மத்தவங்களை சிரிக்க வச்சா ஏன் பொழப்பு ஓடும்? இதெல்லாம் ஒரு பொழப்பா? பாராட்டேன் தம்பி, நல்ல பொழப்புடா. ஏன்னா ஒரு மனுஷனை அழுக வச்சிடலாம், ஒரு மனுஷனை அழுக வைக்கலாம். அப்பேற்பட்ட அழுகிற மனுஷனையும் நிறைய போதையா இருந்தா குடும்பத்தை நினைச்சு அழுவேன். சில பேருக்கு நிறைய போதையா இருந்தா காதலியை நினைச்சு அழுவேன். சில பேர் அழுதுகிட்டே இருக்கான் போதையில எது அழுகிறான்னு விவரம் தெரியும். ஆனா நீங்க அப்பேற்பட்ட ஆளையும் சிரிக்க வைக்கிறீங்கன்னா ஏன் சொல்றீங்க? ரொம்ப சிரமங்க. வெளியே வரப்ப 10 தண்ணியை போட்டு ஆடும். அதை சமாளிச்சு சண்டையை சமாளிச்சு பெரிய பரவாயில்ல. அந்த வகையில நீங்க சமாளிக்கிறீங்கன்னா அதனாலதான் பூனையே பெரிய பொண்ணு உழக்க பூணு. இந்த பப்புன்னு அதை விட பெரிய பொண்ணு பப்புன்னு. அப்ப பப்புன்னா சும்மாவா? சிரிக்க வச்சாதான் நல்லது. தாங்களா போல பெரியவன சொல்றாங்க, சமாளிக்க தெரியாதவன் சமைக்க வரக்கூடாது. அந்த மாதிரி நடக்க நீங்க நல்லா சிரிப்பு காமிக்கிறீங்க. அத கொச்சை இல்லாம சிரிக்க வைக்கிறீங்க பாருங்க. அதான் ரொம்ப சந்தோஷம். சாமிக்குள்ளே கோல்பால் நடக்குது. நம்ம என்ன பண்றது? ஆமா, சாமிக்குள்ளேயே கோல்பால் நடக்குது. எப்படி சொல்றீங்க? மனுஷனா பிறந்துட்டா கடவுளை தூக்கி பின்னுக்க வச்சுட்டேன். ஆமா, காசு தூக்கி பின்னுக்க வச்சுட்டேன். ஆமா, ஆனா காசுக்கு தான் சாமி பெருமை. கோயிலுக்கு போனா 500 ரூபாய் கொடுத்தா அதுக்கு ஒரு பூஜை. ஆமா சாமி, 5 ரூபாய் கொடுத்தோம்னா கையில விபூதி வைப்பாங்க. சரி. ஒரு 10 ரூபாய் கொடுத்தா நெத்தில வைப்பாங்க. சரி. ஒரு 50 ரூபாய் கொடுத்தா தேங்காய் மூடி வாழைப்பழம்லாம் வரும். 100 ரூபாய் கொடுத்தா சாமி கழுத்துல மாலை தூக்கி போடுவாங்க. அதே 500 ரூபாய் கொடுத்தா சிலையில தூக்கி கையில வந்துருவாங்க. அப்ப காசுக்கு தான் அவளுக்கு பெருமை. எல்லாம் அப்படித்தான் ஓடிக்கிட்டு சாமி. அழுவ சொன்னால அந்த மாதிரி பணம் பந்தியிலே குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவன் மனிதன் இல்லைங்கிற மாதிரி பணம் என்பது செல்வம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலையாக வருவது
கல்வி செல்வம் தான். ஆமா சாமி. கல்வி செல்வம் ஒன்று இருந்து விட்டால் எந்த ஊர்லயும் போய் பொழைச்சிக்கலாம். ஆமா சாமி. அதனால அந்த செல்வத்தால் அதே செல்வம் செல்வம் செல்வம்னு போயிடும் இந்த செல்வம். ஆனா நினைத்து வருவது உலகத்திலே கல்வி செல்வம் ஒன்றுதானே, ஒன்றுதான் சுவாமி. அந்த கல்வி செல்வத்துக்கு நிகரான செல்வம் இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. எதுவுமே அதனால 1330 குறளை தந்தான் வள்ளுவன். 1330 குறளை தந்த வள்ளுவன் மறைந்தாலும் அவர் சொன்ன குறள் திருக்குறள் உலக பொதுமறை நூலாக விளங்குவதற்கு காரணம் அந்த வள்ளுவன் மறைந்தாலும் அவர் சொன்ன தமிழ்ங்கிற எழுத்துல ஒன்னே முக்கால் அடி யாருனாலே மறக்க முடியுமா? மறக்க முடியாது. யாகவராயினும் நாகாக்க காவாக்கால் சோகாப்பர் சொல்லிழுக்கப்பட்டு இந்த ஒரே ஒரு குறள்ல மட்டும் 12 துணைக்கால் வரும் தம்பி. துணைக்காலே இல்லாத ஒரு குறள் இருக்கு தெரியுமா? இருக்கு சாமி. கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக அப்படின்னு இது வந்து குறில். ஏன்னா கல்வியை கத்துக்கிட்டா இது வந்து குறில் சொல்லையே நெடி சொல் வராத ஒரு குறள் இது ஒன்றுதான். குறிலையே சொல்லியிருப்பார். கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. ஏன்னா கல்வி இந்த குறள்ல பாருங்க துணைக்காலே வராது. கற்க கசடர கற்க கற்றவை கற்றபின் நிற்க அதற்கு தக நெடில் குறில். இது வந்து குறிலாய் வருது. ஏன் சாமி துணைக்க வர மாட்டேங்குது? குறில் அதாவது குறில்ல சொல்லுவார். இது குறில் நெடில சொல்லுவார்ல. நான் சொன்னேன்ல யாகாவராயினும் நாகாக்க காவாக்கா சோகாப்பார் சொல்லிழுக்கப்பட்டு ஏன் சொன்னார்னா ஒரு சொல்லை சொல்லும் பொழுது அடுத்தாருக்கு பங்கம் இல்லாம சொல்லணும். ஆமா. அடுத்தால் மனதை புண்படுத்தாமல் பேசணும். புண்படுத்தி பேசணும்னா என்ன தெரியுமா? கூடிய சீக்கிரம் மனுஷன் உயிரோட இருக்க செத்து போயிருவேன். அது நல்லா இருக்குமா? இல்ல சார். தான் படித்த கல்வியால 10 பேர் அறிவாளி ஆக்கணும்னு சொல்றேன். பெரிய அறிவாளி. தான் படித்த கல்வியால 10 பேரை முட்டாளாக்க நினைச்சு சொல்றவன் பூரா உலகத்துல அடிமுட்டா. அதனாலதான் முட்டாளுக்கு எத்தனை வழி? ஒரு வழி. அறிவாளிக்கு முட்டாளுக்கு எத்தனை வழி? 2 வழி. அறிவாளிக்கு எத்தனை வழி? 3 வழி. உங்க அறிவாளியை நினைச்சுதான் உங்ககிட்ட நான் பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த மாதிரி உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் வந்து எங்க அப்பா தொடையிலே இருந்து தோன்றியவன். என்ன சிரிக்கிறேன்? எங்க தொடையில இருந்தா தோன்றுனீங்க? ஆமா. நீங்களாவது தொடையில இருந்து தோன்றீங்க. எங்க அம்மா இடையில இருந்து தோன்றீங்க. இடையில இருந்து பிறந்தாயா? பிறப்பது வேறு, தோன்றுவது வேறு, பொறிப்பது வேறு. அது என்ன வேறு? அதே போல பிறப்பது வேறு. என்ன பிறப்பது பிள்ளை கணக்கு. பிள்ளை கணக்கு. இப்ப இந்த காமாட்சிக்கு என்ன பிள்ளை பிறந்திருக்குன்னா அப்ப பிறந்திருக்குங்கிறது பிள்ளை கணக்கு. போடுவது குட்டி கணக்கு. குட்டி பாடு குட்டி போட, கண்ணு குட்டி போட, பூனை எல்லாம் குட்டி போட, பண்ணி இல்ல பண்ணி குட்டி போட, குட்டி தான் போட, நாய் குட்டி போட, நாய் குட்டி குட்டி, பூனை குட்டி பூனை குட்டி பூனை குட்டி, கழுதை குட்டி கழுதை குட்டி கழுதை குட்டி, இதெல்லாம் குட்டி கணக்கு. குட்டி கணக்கு. அதே போல பொறிப்பது குஞ்சு கணக்கு. எப்படி குஞ்சு? இப்ப முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும். சிப்ப திறந்தா குஞ்சு தெரியும். என்ன கற்பனை? முட்டை விரிஞ்சா குஞ்சு வரும், சிப்ப திறந்தா குஞ்சு தெரியும். ஏன் அப்படி சிப்ப திறக்கிற? ஒண்ணு கிடைக்கணும். சரா தம்பி சொல்லுங்க சாமி. அதே போல தோன்றுவது ரிஷிகளின் கணக்கு. குதிரைக்கு தோன்றினான் அஸ்வத்தாம், கிளிக்கு தோன்றினான் சுகர் முனிவர், நாய்க்கு தோன்றினான் சகுனகன். இப்ப நாய்க்கு நன்றி நன்றி, குதிரைக்கு உழைப்பான், குதிரை என்ன ஒண்ணு கணக்கும் கணக்கும், கழுத பொது சொன்னப்ப கட்டம். இது பொட்டநாய மாதிரில இருக்கு. யானை பிளிரும், சிங்கம் கர்ச்சிக்கும், புலி உருமும். இப்ப ஒவ்வொரு ஜீவராஜிகளுக்கு ஒரு தன்மை. குதிரைக்கு அதாவது குதிரை புறாவுக்கு ஒழுக்கம் ஒழுக்கம், நாய்க்கு நன்றி நன்றி. அதே போல கழுதைக்கு பொறுமை பொறுமை. ஏன் பொறுமை? எத்தனை சுமையை தூக்கினாலும் சுமந்துகிட்டே ரொம்ப கிடக்குதா இறக்குங்கடா சொல்ல போது கழுதை வந்து பொதிமுக. அதே போல நாய்க்கு நன்றி நன்றி. நாய்க்கு நன்றி ஏன் சொல்றோம்? ஏன் சாமி? எப்பயுமே ஒரு நாய்க்கு ஒரு ரொட்டி துண்டை பிச்சு போடுங்க, சாப்பிட்ட உடனே பின்னாடியே 1 மாசம் ஆனாலும் அடுத்து உன்னை பார்க்கும்போது ஒரு பால் ஆட்டி. அப்ப நன்றிங்கிற குணம் அந்த நாய்க்கு உண்டு. இப்ப வீடுகள்ல நாய் வளர்ப்பாங்க. சில பேர் வீட்டுல இந்த கெட்டா சண்டை வளர்ப்பதற்காக கெட்டா குட்டி வளர்ப்பாங்க. வழக்கு இதெல்லாம் எதுக்காக? இப்ப நாய் வழக்கு எதுக்காக? நடுக்குறி சாபத்துல 12 மணிக்கு அதாவது களவாடி வந்துட்டாங்க, அந்த நாய் குலைக்கும் பாரு, ஆத்தாடி குலைச்சோன்னு நம்ம சுதாரிச்சிருவோம். வெளியே வந்து கதவு திறந்து கட்டி பார்ப்போம். ஆமா, ஏதாவது களவாடியோ இருக்கானா நாய் குறைக்குது அப்படி பாக்குறமா இல்லையா? இப்படித்தான் உன்ன மாதிரி ஒரு ஆள் நாய் வளர்த்திருக்காண்டா. என்ன மாதிரியவா? உன்ன மாதிரி ஒரு நாய் வளர்க்கிற ஒரு ஆளு வளர்த்திருக்கான். சரி, அந்த நாய் வாரு நன்றி இல்லாத நாய்.
எப்படி தெரியுமா? எப்படி? இப்ப நீயே அந்த நாயை வளர்த்து உன் வீட்லயே பாலும் சோறையும் சாப்பிட்டு உன் பிள்ளை குடியில கொலை செஞ்சுனா கடிக்க வந்தா நீ வளர்ப்பியா அந்த நாயை? வளர்ப்ப கள்ளப்படி எழுந்துட மாட்டேன். நீ வெளியில போயிட்டு வரும்போது நடு குடிச்சாலும் 12 மணிக்கு வீட்டு பிள்ளை குடியில வந்தீங்கன்னா உன் பிள்ளை குடியில கடிக்க வருது அந்த நாய். அந்த நாய் உடனே கடிக்க வருது. அப்ப நீ என்ன பண்ண, இந்த நாய் நமக்கு தேவையானு நாயை விரட்டி போட்டு சந்தைக்கு போய் ஒரு நன்றி உள்ள நாயை வாங்குவோம்னு சந்தைக்கு போற. சந்தைக்கு அங்க ஒரு வியாபாரி 10 நாயை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கிறார். அவரை போய் நீ கேக்குற, ஐயா நன்றி உள்ள நாயா ஒண்ணு கொடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த வியாபாரி சொல்றாரு, அந்த பாரு தூளை கட்டி போட்டிருக்கேன் பாருங்க, அந்த செவல் நாயை புடிச்சிட்டு போங்க. அதுதான் நன்றி உள்ள. அது நன்றி உள்ள நாய். ஒரு 300 ரூபாய் கொடுத்து அந்த நாய் வாங்கிட்டு போன்னு சொன்ன உடனே வாங்குற கேப்பீல. ஆமா, எப்படி நன்றி உள்ள நாயின்னு எப்படிங்க சொல்றீங்க அப்படின்னு சொல்ற அந்த வியாபாரி சொன்னாரா, தம்பி இது வரைக்கும் 50 பேருக்கு வித்திருக்கேன், அந்த நாய திருப்பி என்கிட்டயே வந்துடும். 50 பேருக்கு வித்திருக்கேன், திருப்பி என்கிட்டயே வந்துடும். அப்ப நன்றி உள்ள நாய் தானே, அந்த நாயை வாங்கிட்டு போங்கன்னு சொன்ன உடனே அப்ப நீ கேட்டிருக்க, ஏயா 300 ரூபாய் கொடுத்தவங்களுக்கு நான் வாங்கிட்டு போக திருப்பி வாங்கிட்டு வரதுக்கு வீட்டுல கட்டி போட்டு அது திருப்பி அவங்ககிட்டயே வர, இந்த 300 ரூபாய் எனக்கு தண்டமா, நாயே வேணாம்டா ஓ ஆளை விடுங்கடா அப்படின்ட்டு வந்தானா. அந்த மாதிரி சில நாய்கள் அப்படி இருக்கு இல்லையா? நாயாய் மனிதன் பிறந்திருந்தால் நன்றியின் குணமாவது நிறைந்திருக்கும், காக்காயாய் அவனும் பிறந்திருந்தாலும் ஒற்றுமையின் குணமாவது நிறைந்திருக்கும். அந்த மாதிரி இப்படி ஒவ்வொரு பகுத்தறிவில்லாத ஜீவராசிகளுக்கே ஒற்றுமை இருக்கு. சேவல் கூட தூங்குவதை கூவி எழுப்பும் தன் குரலாலே, ஏவல் தன்னை காவல் காக்கும் நாய்களும் தங்கள் குணத்தாலே, இறை கிடைத்தாலும் இல்லை என்றாலும் உறவை வளர்க்கும் காக்கைகளே. காக்கைகிட்ட சோத்த ஒருபடி சோறு போட்டோம்னா அது ஒத்தனை திங்காது, கூட்டமா காகங்களை பூரா கூப்பிட்டு சாப்பிடுமா. அதனால காக்கைக்கு ஒற்றுமை ஒற்றுமை அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி மனிதனுக்கு அந்த ஒற்றுமை வேண்டும் அல்லவா? எங்க சாமி கொஞ்சமா படிச்சவன் வீட்டுல ஆடு மாடு மேய்க்கிறியான், சரி அதிகமா படிச்சவன் ரோட்ல நாயை மேய்க்கிறியான். ஓஹோ அன்னைக்கு ஓஹோ பணக்கார முறை நாயை பிடிச்சிருக்கேன், ஏழை புள்ள ஆடு மாடை பிடிச்சிருக்கேன். மனுஷன் படிச்சது என்ன ஒண்ணு, என்ன ஏன்னா படித்ததனால் அறிவு பெற்றவர் 1000 பேர்கள் உண்டு, பாடம் படிக்காத மேதையாக வாழ்ந்தவர்களும் கர்ம வீரனும் பாரிவன் தான். அந்த மாதிரி எங்கப்பா பிரம்மதேவன் மகன் நாரதாக வந்திருக்கக்கூடிய நான் ஏன் வந்தேன் தெரியுமா? இந்த இடத்துக்கு வானவெளியே வந்தேன் காவலரே. உள்ளே அற்புதமான கானங்கள் எல்லாம் கேட்டன, ஆலோலம் சோ என்ற அற்புதமான குரல்களும் கொண்டு பாடினாலே, காதலின் தீபம் ஒன்று ஏற்றினாளே என் நெஞ்சில், ஊடலில் வந்த சொந்தம் மயக்கம் என்ன காதல் வாழ்க அப்படின்னு பாடினா. யார் அவ? அது சாமி முத பாடுறது என் தங்கச்சி வள்ளி, ரெண்டாவது பாடுறது அதுதான் என்னோட லவ்வர். ஏன் சாமி ஊருக்குள்ள யாராரும் மூச்சு முகம் இல்லாம 3 நாள் விட்டுறியா? தம்பி உலகத்தில் ஆண்மகனா எவன் ஒருத்தன் பிறக்கின்றானோ அந்த ஆண்மகனுக்கு ஒரு பெண்மணி எங்கேயாவது பிறந்திருப்பாங்க. ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா தான் பிள்ளை கொடைக்கானல வளர, தன் பிள்ளை தன்னாலே வளரும் என்பார்கள். அந்த மாதிரி இப்ப நீங்க மதுரையில் இருக்கீங்க, இல்ல திருப்போணத்துல இருக்கீங்க வைங்களேன். சரி, திருப்போணத்துல இருக்கக்கூடிய நீங்க நம்ம பூவந்தியில ஒரு பொண்ணு பார்த்து உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. உங்க ஊரு திருப்புவனம், ஆனா இருப்பது பூவந்தியில பொண்ணு எடுக்கிறீங்க, ஊரார் பிள்ளை அந்நியத்துல எடுக்கிறீங்க. அப்ப அவர் ஊரார் பிள்ளை உங்களுக்கு மனைவியா வந்துடுறா. மனைவியா வந்தவொன்னு நீங்க என்ன பண்றீங்க, உங்களுக்காக ஒரு மகவை சுமக்கிறார், கருவை சுமக்கிறார். அந்த கருவில் இருக்கக்கூடிய பிள்ளை யாரு பிள்ளை? அந்த பிள்ளைக்கு நீங்க என்ன பண்ணுவீங்க, உங்க பொண்டாட்டிக்கு என்ன பண்ணுவீங்க? பழம் வாங்கி போட்டு பிள்ளைய பெருக்க வைப்பேன். ஏன் பிள்ளை உள்ள வளரணும்ல, நல்லா செவக்க செவேர்னு வரணும் அப்படின்னு நினைச்சு. அப்ப ஊரார் பிள்ளைய ஊட்டி வளர்த்தா வயிற்றுக்குள்ள இருக்க ஓம் பிள்ளை தன்னால வளருமா இல்லையா? இல்லையா? என்னைக்கு அந்த பிள்ளைய பெறாலோ அப்பதான் அவர் முழு பெண்ணாகவே ஆகின்றார். பிள்ளைக்கு தந்தை ஒருவன், வித்துக்கு ஒரு அப்பன், குறிகளான வித்தை குருட்டு வித்தை. உங்களுக்கு குரு யாரு? நல்லூர் விவி முத்துவேல். முத்துவேல் குருவை மறக்காதீங்க. அது பரவாயில்ல, வந்து 3 வருஷம் ஆனாலும் நீ ஒரு கலை கலக்குறீங்க, பரவாயில்ல, நல்லா இருக்கு. சரி, அடுத்தாப்புல யாரு இருக்கா? சாமி அந்த சத்தியபிரியான்னு ஒரு தீ இருக்காத, பாக்கணுமா? அவளை பாக்கணும், நல்லா பாடுறாடா, பயங்கரமா. அவளை பாக்குறேன், உன்னையும் பாக்குறேன், 2 பேருக்கு நல்லாச்சு வர தர்றேன். ஒரு அண்ணனாக இருக்கிற தங்கச்சி கல்யாணம் பண்ணாம அந்த குட்டியை நீங்க சுத்திக்கிட்டு இருக்கிறீங்களா? ஆமா சாமி, தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுங்க. கட்டி கொடுக்க போக மாட்டேங்குது. கவலையே படாத, 5.5 மணி பிரம்மம் கொடுத்தா நானே உனக்கு எல்லா காரியம் செஞ்சு வைக்கிறேன். இன்னைக்கு தலைவிடலாமா? கேளு. விஸ்வாமித்திர முனிவரே ராமனுக்கு சீதைக்கு தான் கல்யாணம் பண்ணி வச்சாரு. அதனால ராமாயணம் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கான். அப்ப நீங்க இன்னைக்கு செய்ய போறீங்க. உன் தங்கச்சி வள்ளிக்கு நல்ல காரியம் நடத்திட்டு வைக்கிறேன். நடத்துக்கிறீங்க. அடுத்த யாரு வர்றா? என் லவ்வர். அந்த லவ்வர் அவள் வருவாளா? ரொம்ப செல்லவாகும். ஆமா, வீட்டை கட்டிப்பாரு, கல்யாணத்தை பண்ணிப்பாருன்னா, கல்யாணத்தை பண்ணுனா செலவில்லாம கல்யாணம் பண்ண முடியுமா?
வீட்டை கட்டி பாருன்னா சும்மா வீடு கட்ட முடியுமா? எங்க சாமி கல்யாணத்தை பண்றதுக்கு முன்னாலே என்னென்ன செலவு ஆக வேண்டியது. ஆத்தாடி. அந்த மாதிரி சரி எவ்வளவு செலவானா என்ன? திருப்பதி ஏழுமலையானே குபேரன் கடை வாங்கி கடை வாங்கி கொடுத்ததே நான் தான். அப்பயே பத்திரம் போட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வசல வட்டியை தான் கட்டிக்கிறாரு, அசல இன்னும் கட்டல. ஏழுமலையானே